அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி. திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடு தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. விஸ்வாசி ஆடி 18, இன்று ஞாயிற்றுக்கிழமை, ஆங்கில வருடம் ஆகஸ்ட் 3, 2025. இன்று ஆடிப்பெருக்கு, அதே போல் நவமி கீழ் நோக்கினால். இந்த ஆடிப்பெருக்கு இன்று தாலி மாற்றுவது மிகவும் சிறப்பு. இப்போ புதுசாக திருமணம் ஆயிருந்துச்சுன்னா அவங்க அந்த பெண்மணி அம்மா தாலியை மாற்றினாங்கன்னா மாங்கல்ய பலம் கூடும். அதே போல் பிற சுமங்கலிகளும் தாலி மாற்றினா பலம் கூடும். ஆனால் இந்த காலகட்டத்தில் எல்லோரும் செயினை தான் போட்டுனுக்கிறாங்க. அதனால் அது வாய்ப்பு கம்மி. கயிறு கட்டின்னு இருந்தால் நீங்கள் இன்றைய காலகட்டத்தில் மாங்கல்யத்தை மாற்றினால் மிகவும் விசேஷம். மாங்கல்ய பலம் கூடி கணவருடைய ஆயுள் நீடிக்கப்படும். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் நவமி வர, நவமி என்பது பிற காரியங்கள் செய்வதற்கு ஏற்றதில்லைனாலும், ஆனால் இதுபோல் இறையருள் தேர்ற காரியங்களுக்கு மிகவும் உகந்தது. நவ கிரகங்களின் அருளையும் பெறலாம். நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுக. நட்சத்திரம் இன்று காலை 7:24 விசாகம், பின்பு அனுசம். திதி இன்று காலை 9:45 நவமி, பின்பு தசமி. யோகம் இன்று முழுவதும் மரண யோகம். சந்திராச நட்சத்திரம் பரணி. ராசி பார்த்தீங்கன்னா அஸ்வினி. இந்த சந்திராச பொறுத்து மட்டும் ராசியை 50%, லக்னத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த மேச ராசி, மேச லக்னம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும். கருத்தில் கொள்ளுங்கள். எக்காரத்து கொண்டு வண்டி இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. ஏன்னா சிந்தனைக்கு சிதறி விபத்துகளை ஏற்பட்டுரும். அதனால் இந்த அஸ்வினி, பரணி, கார்த்திகை இது மூணும் மேசத்தில் தான் இருக்குது. விழிப்புணர்வு உங்களுக்கு தற்காத்து கொள்ளுங்கள். நல்ல நேரம் காலை 7:45, 8:45, மாலை 3:15, 4:15. கௌரி நல்ல நேரம் காலை 1:45 2:45, மாலை 1:30 2:30. ராகு காலம் பார்த்திங்கன்னா மாலை 4:30 6. யமகண்டம் மதியம் 12 1:30. குளிகை மாலை 6 to 4:30. குளிகைனா மாந்தினா குளிகை. இந்த காலகட்டத்தில் எந்த கெட்ட காரியமும் நல்ல காரியமும் செய்யக்கூடாது. சூலம் மேற்கே. இன்று கோயிலுக்கு சென்றால் மேற்கு சைடு பார்த்து தான் கற்பூரமும் விளக்கை ஏற்றணும். அப்போ தான் நீங்கள் முழு பலனும் பெற முடியும். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி.